வணக்கம். இது சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு தனித்தனியாக அஃபிஷியலாக பிரிஞ்சுட்டாங்கன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கோர்ட் வரைக்கும் போன பிறகு இதுக்கு மேலே ஜெல்லிங் ப்ராசஸ் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பக்கம் பொதுக்குழுவில் அடுத்த ஓராண்டுக்கு அன்புமணி தான் தலைவராக தொடர்வார் என்கிற தீர்மானம். அந்த பக்கம் ஒரு மாநாடு, அது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு. ராமதாஸ் அவர்கள் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நான் மெகா கூட்டணி அமைக்கிறேன், நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசியிருக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வமான பிளவு எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இப்போ எல்லாரும் மெகா கூட்டணி, திமுக ஒரு மெகா கூட்டணி, அண்ணா திமுக ஒரு மெகா கூட்டணி, விஜய் ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறாரு. சீமான் அவர் சொல்லலை, அவர் ஒருத்தர் தான் சொல்லலை. அடுத்து இப்போ நம்ம அன்புமணி ராமதாஸ் ஒரு மெகா கூட்டணி, அன்புமணி ஒரு மெகா கூட்டணி. 5 மெகா கூட்டணி கூட்டினீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டணி எல்லாம் சேர்த்தா ஒரு 400 கட்சி இருக்கணும். ஸோ இது மற்றும் ஒரு கேலி கூத்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சிதைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. அப்பா மகன் சண்டை இப்பொழுதைக்கு ஓயும் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக 26 அப்பா மகன் சண்டைக்கான சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. அப்படியே சமரசம் ஏற்பட்டாலும் சிதறிப்போன வாக்குகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை. 99 விழுக்காடு அவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தால் பாமக வாக்கு வங்கி 3.88% கடந்த தேர்தலில் 4%ன்றது கணிசமான அளவு எரோடாக இருக்குது. இதோட விளைவு அப்பா எந்த கூட்டணிக்கு போனாலும், புள்ள எந்த கூட்டணிக்கு போனாலும், எந்த கூட்டணிக்கு போகிறாங்களோ அவங்க பெரிய அளவில் அவங்களால பார்கெனிங் பண்ண முடியாது, நிச்சயமாக பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த பார்கெனிங் சிப்ஸ்னுவாங்க, தட்ஸ் கான் டவுன், அதுக்கு மிக மோசமாக கீழே போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போல் அப்பாவும் மகனும் சேர்ந்து பாமகவுக்கு கொல்லி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் உறுதியாக நடக்குது. மகன் அவர் சொன்னார்ல, ராமதாஸ் முதல் ப்ரெஸ் மீட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு கால மருமகள் சௌமியாவும் இன்னொரு கால மகனும் அன்புமணியும் பிடிச்சிட்டு அழுதாங்க. பிஜேபியோட கூட்டணி போகலன்னா நீ எனக்கு கொல்லி வைக்கணும்னு அன்புமணி சொன்னான். ஒரு அப்பாவை பார்த்து புள்ள பேசுகிற பேச்சாது அப்படின்னு நான் தழுக்க ராமதாஸ் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, மகனுக்கு கொல்லி வைக்க முடியல ராமதாஸால், அது முடியாத காரியம். அதனால் கட்சியை கொல்லி வச்சிட்டாரு பாமகக்கு. அன்புமணி என்ன பண்ணார், பிளாக்மெயில் பண்ணி தான் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அவர் தாம்பங்குக்கு அவரும் பாமக கொல்லி வச்சுட்ருக்கார். ஸோ அப்பா புள்ள 2 பேரும் கட்சிக்கு கொல்லி வச்சுட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதோட உண்மையான தாத்பரியம் அதுதான். இது ரொம்ப கொச்சையான பதிலாக இருக்கலாம், பட் இட் இஸ் த ஃபேக்ட். இதில் 40 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி உங்களுக்கு இன்றைக்கி சிதைஞ்சு சின்ன பின்னமாகி 1000 விமர்சனம் இருந்தாலும் ராமதாஸ் அவர் சார்ந்த சமூகத்துக்கு அவர்கள் விளிம்பு நிலை மக்கள், ஊமை ஜனங்கள் தான், சந்தேகம் இல்லை. தலித்துகளை விட சற்றே மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வன்னியர்கள், சந்தேகம் இல்லை. ராமதாஸுடைய வருகைக்கு பிறகு அந்த ரிசர்வேஷன் கிடைச்ச பிறகு மிகப்பெரிய அளவில் வன்னியர் சமூகத்தில் பிறந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கி உயர்ந்த இடங்களில் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி IAS IPS அதிகாரிகளா, பேராசிரியர்களா, மருத்துவர்களா, பொறியியல் வல்லுநர்களா, வழக்கறிஞர்களா பல துறைகளிலும் பரிணமிக்கிறார்கள் என்றால் அதற்கு ராமதாஸுடைய பங்களிப்பு மறுக்க முடியாது. அதிமுக அமைச்சர் பதவி வரைக்கும் பிரதிநிதித்துவம் வருஷத்தில் அவர் சாதித்த சாதனை அது தன் சமூகத்துக்கு. அதே மாதிரி தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணா திமுக திமுகவில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறதுக்கும், ஏன் கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்த MLAக்களை, மந்திரிகளை மரியாதையாக நடத்துறதுக்கும் ராமதாஸ் தான் ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கி இந்த பழம்பெருமை பேசுகிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பாமகவுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொள்ளியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கட்சி முழுவதுமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. அது அடிப்படையில் ஒரு சாதி கட்சியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கான ஒரு சாதி என்பதால் அந்த கட்சியை சற்று கனிவான பார்வையுடன் தான் நாம் பார்க்க வேண்டும். மற்ற சாதி கட்சிகளை பார்ப்பது போல் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்கக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சி தான். அவங்க நிறையவும் அந்த சமூகத்துக்கு கட்சி நல்லது பண்ணியிருக்கு, ரிசர்வேஷன்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒளியேற்றி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இதெல்லாம் பழம்பெருமை, இனிமேல் இதை பேச முடியாது. அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இவர்கள் சண்டை கொள்கை வழி சண்டை கிடையாது, முழுக்க முழுக்க தனி மனித ஆசாபாசங்கள். பச்சையாக சொல்கிறதுனா வளங்களை பிரித்து கொள்வதில் வந்த சண்டை. அதுவும் இந்த சண்டை எனக்கு உக்ரத்துக்கு போனதுக்கு காரணம், அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி போகிறாங்களோ அப்போ கிடைக்க வேண்டியது பெருசாக கிடைக்கும். அதை எப்படி உள்ளே பிரிச்சுக்கிறது? ஏன்னா கடந்த காலங்களில் பெரியவர் பிரித்து கொடுப்பார் அது எல்லாத்துக்கும். சின்னவர் பண்ண தப்பு மொத்தமாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே இதுதான் கட்சியோட பிரச்சனை. எவ்வளவு அவலமானது, எவ்வளவு அருவறுப்பானது.
நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முடைநாற்றம் எடுக்கக்கூடிய உண்மை இது. இந்த 4 மாதமாக அடிச்சுக்கிறாங்க. பொது வெளியில் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா தே ஆர் வாஷிங் தேர் லினன் இன் பப்ளிக். கடந்த 4 மாதமாக டர்ட்டி லினன் இன் பப்ளிக். என்ன காரணம்? இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு ராமதாஸ் உருப்படியாக ஒரு காரணத்தை சொன்னார். இல்லை அன்புமணி வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணத்தை சொன்னார். சும்மா ஒரு நாடகம் ஆடுறாரு, அப்பா தான் எனக்கு எல்லாம் ஐயா கொடுத்த பேனா. இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பஞ்சாயத்துக்காரர்கள் வந்து தீர்க்க முடியாத 16 பஞ்சாயத்துக்காரர்கள் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை. கடைசியில் நீதிபதியும் முயற்சி பண்ணாரு, முடியல. கண்ணுக்கு கண் பார்க்கவே கூட ரெண்டு பேருக்கும் விரும்பல. 2 பேருக்கும் விரும்பலன்னும் போது ரொம்ப டீப் சீட்டட் அனிமாசிட்டி ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா கொள்கை பிரச்சனையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. முழுக்க 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 தனி மனித ஆசாபாசங்களும் அதை விட அதிகமாக வளங்களை பிரித்து கொள்வதில் பச்சையாக சொல்கிறேன்னா அதான் அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் பொட்டியை கோடியாக பொட்டியை கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க. திமுக கொட்டும், இல்லை அண்ணா திமுக கொட்டும், இல்லை பிஜேபி கொட்டும், இல்லை 3 பேரும் சேர்ந்தே கொட்டுவாங்க. நான் யூஸ்வலாக அடுத்த எலெக்ஷன் வில் பி பணம் எக்கச்சக்கமாக விளையாட. 2026 எலெக்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசியல் பார்த்தறியாத பணத்தை வந்து பார்க்க போகுது. திருவாளர் பொதுஜனத்துக்கும் கொண்டாட்டம், கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம். அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் விளையாட போகுது தமிழ்நாடு எலெக்ஷனில். 2 கட்சிகளும் பணத்தை வந்து இறைக்க போகிறாங்க, பிஜேபியும் இறைக்க போகுது. இதில் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இது அறுவடை காலம். அதனால தான் இந்த சண்டை, பச்சையாக சொல்லணும். வேறு என்ன காரணம் சொல்லுங்கள்? அப்புறம் ராமதாஸ் இந்த சண்டையில் தோற்று கொண்டிருக்கிறார். அவர் என்னைக்கு நீதிமன்றத்துக்கு பொதுக்குழு மகன் கூட்டக்கூடாதுன்னு போனாரோ அன்றைக்கே ராமதாஸ் தோத்துட்டார். இது அப்படியே ஓபிஎஸ் செஞ்ச தப்பு. எடப்பாடி கட்சியை விட்டு தூக்கும்போது பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ண வேண்டிய ஓபிஎஸ் நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தார். கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, சிந்தாரிப்பேட்டை கோர்ட்டு, அப்புறம் புதுப்பேட்டை சிவில் கோர்ட்டு, அப்புறம் சிட்டி சிவில் கோர்ட்டு, அப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இப்படி மேலே கீழே பரமபத விளையாட்டில் இருந்தார் அவர். வக்கீல் போச்சே தான் மிச்சம். சில கோடிகளை வந்து வக்கீலுங்க சாப்பிட்டாங்க. அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் தோற்று இன்றைக்கி பரம எதிரியோட வீட்டில் போய் நிற்கிறார். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறத ரசிப்பாங்களா? அன்றைக்கே ஓபிஎஸோட வாக்கு வங்கி செதறி சின்ன பின்னமாக போயிடுச்சு. ஏன்னா ஏடிஎம்கேவை யூஎஸ்பி வந்து ஒன்று தான் ஆன்டி டிஎம்கே. சூரியன் கிழக்கில் ஒதுக்குதுன்னு ஸ்டாலின் சொன்னால் மேற்கில் ஒதுக்குதுன்னு சொல்கிறவங்க தான் ஏடிஎம்கே லீடராக இருக்க முடியும். நான் குசலம் விசாரிக்க போகிறேன், துக்கம் விசாரிக்க போகிறேன், வெங்காயம் விசாரிக்க போகிறேன்லாம் சொன்னீங்கன்னா தனிப்பட்ட லாபத்துக்கு போகிறீங்க. இது அப்படியே ஜானகி அம்மா பண்ண தப்ப ஓபிஎஸ் பண்ணுறாரு, தெரிஞ்சே பண்ணுறாரு. இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பக்கத்தில் வந்து ராமதாஸ் வந்து அவரும் ஃபோனில் நல்லா விசாரிக்கிறாரு. முடிஞ்சு போச்சுருக்காது. அங்கேயே மகனுக்கு எதிராக எப்போ கோர்ட்டுக்கு போனாரோ அன்றைக்கே ராமதாஸ் தோத்துட்டார். ஆக இது எல்லா மற்றொரு கட்சி துண்டா உடையிறது திமுகவுக்கு லாபம். பிகாஸ் த மோர் பிளேயர்ஸ் இன் த பிளேட், மோர் பீசஸ் ஆன் த பிளேட் வந்து டிஎம்கேக்கு தான் லாபம். ஓட்டு சுக்கலாக உடையும் போது அது திமுகவுக்கு லாபம். 89 அப்படியே ரிப்பீட் ஆகும். அண்ணா திமுக 2ஆக உடஞ்சி காங்கிரஸ் தனியாக திமுக தனியாக இருக்கும்போது ஜெயன்னு அடிச்சு 150 சீட் நம்ம வந்தார் ஸ்டாலின். திமுக கருணாநிதி ஜெயிச்சு வந்தார். அந்த நிலைமை தான் இப்போ வரப்போகுது. அதனால் இவர்கள் வந்து இப்படி வந்து இந்த சிறிய கட்சிகள், வளரும் கட்சிகள் அல்லது வளர்ந்த சிறிய கட்சிகள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதும், பெரிய கட்சியான அண்ணா திமுக உடஞ்சி கிடக்கிறதும், இது எல்லாம் சேர்ந்து திமுகவின் வெற்றியை 89 எப்படி ஜெயலலிதாவும் ஜானகியும் மூப்பனாரும் உறுதிப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய முரண் தீராத வரைக்கும் 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ளே போக முடியாது. சத்தியமாக போக முடியாது சார். நவ் இட்ஸ் ஃபைட் டு த ஃபினிஷ். அதாவது இந்த மாதிரியான முதல்ல எல்லாரும் என்ன நினச்சாங்க, இட் குட் பி த மேக்ஸிமம் ஸ்டாம் இன் டீ கப். நானே கூட பேசியிருக்கேன். இல்லை, இது வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது. ராமதாஸுக்கு மகன் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அது வன்மமாக கோபமானு எனக்கு தெரியல. கோபம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய கோபமாக இருக்குது. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம்னு நம்ம பேச முடியாது. ஏன்னா இது அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் கிடையாதுங்க. இது பிரித்து கொள்வதில் வந்த சண்டைன்னும் போது ரொம்ப அவலமானது, ரொம்ப ரொம்ப அவலமானது, கற்பனை கட்டாத அளவுக்கு அவலமானது. இவங்களுக்கு வந்து இவங்க ஜாதி ஜனங்கள், ஊமை ஜனங்கள்னு சொல்கிற ராமதாஸுக்கு அவங்கள பற்றியும் கவலை இல்லை, அன்புமணிக்கு சுத்தமாக கவலை இல்லை. ஸோ வந்து மக்களை ஏமாற்றி இத்தனை நாள் பண்ண அரசியல் இன்றைக்கி வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டில் வந்து நிற்குது. தேர் ஆர் த கிராஸ் ரோட்ஸ். இந்த தேர்தலோட முடியுதுங்க கதை. அதில் எந்த சந்தேகம். பாமக கதை இந்த தேர்தலுடன் முடிவடைகிறது. அப்பாவும் பிள்ளையும் எந்த கூட்டணிக்கு போனாலும் வாக்கு வங்கி பெரிய அளவில் இவங்க இந்த காரியத்தை உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எய்ம் இருந்ததுன்னா
இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக 2-3 பார்ட்டிக்கு மாறிட்டார். விசிகா, ஓரளவுக்கு நாம் தமிழர், பாமக, இந்த கட்சிகளுக்கெல்லாம் விஜய் வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். மிகப்பெரிய அளவில் இவங்க வாக்கு வங்கி அவர் உடைக்கிறார். மற்ற கட்சிகளில் போனாலும் அந்த கட்சிகளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐதர் தே கேன் டேக் இட் பேக் ஆர் தே வில் வித்ஸ்டாண்ட். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த எலெக்ஷனில் வந்து திருமாவெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் விஜயால், பாமகக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் விஜயால். அப்படி இருக்கும்போது நீ இந்த சண்டையை போடுறேன்னா உனக்கு கட்சியை பற்றி கவலையே இல்லை. சைபர் வாங்கிட்டு போ. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 2016 நிற்கும்போது சைபர்ன்றது என்னையும் உங்களையும் விட அப்பாக்கும் பிள்ளைங்க தெரியும். இன்றைக்கி நாங்கள் சிஎம் ஆகி 60 சீட்டு ஜெயிச்சு கையெழுத்து போடணும்னு கதை அழகிறாங்க. பாலு கதை அழகிறாருன்னா பாலு அவரையும் ஏமாற்றிட்டு நம்மளையும் ஏமாத்துறாரு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எப்போ ஒற்றுமையாக இருக்கணுமோ, இப்போ நீங்கள் பாருங்கள், டிஎம்கே 1000 தப்பு பண்ணாலும் விஜய் வருகைக்கு பிறகு தே க்ளோஸ் த ரேங்க்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்க. உதயை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறதில்ல, ஸ்டாலினை தான் முன் நிறுத்துறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் எய்ம்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதால அவங்க தங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீஓரியன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓப்பனாக அடிச்சுக்கிட்டு ஒன்று சேர வேண்டிய நேரத்தில், ஒன்றா இருக்க வேண்டிய நேரத்தில் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி தர் ஓட் பேங்க் இஸ் டெப்ளிட்டட். ஆகவே இது பாமக வந்து 26க்கு பிறகு பாமகவோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்டர் சீஜ் தான். கொஸ்டின் தான் அது, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த 40 வருஷத்தில் இல்லாத ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் பாமகவுக்கு வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி அப்பாவுக்கும் கவலை இல்லை, பிள்ளைக்கும் கவலை இல்லை. அதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைத்து கொண்டே இருக்கிறார். அன்புமணி அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் போகிறாரு. முடிஞ்ச மட்டும் அந்த அவருக்கான ஆதரவாளர்கள் வாக்கும் நமக்கு வர வேண்டும். ஒரு எம்டியாக ஒரு நாற்காலியை போட்டு நிரந்தரமாக அவருக்கானது இருக்குது, அவர் தான் இந்த தலைவர் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இப்படியான விஷயங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சென்டிமெண்டலான விளையாட்டு. பொதுமக்கள் புத்தியில், பொது புத்தியில் பாரு, அப்பா தான் பிள்ளைய கரிச்சு கொட்டார், ஆனால் அந்த பிள்ளை பாரு பாவம் அப்பாவுக்கு இன்னமும் மரியாதை கொடுக்குது, சேரெல்லாம் போட்டு வச்சுருக்குது, அப்பா நல்லவர், அப்பா சுற்றி இருக்கவன் தான் கேட்டவன். இது கதை. இது நல்லா நம்ம காதில் அன்புமணி பூ சுற்றுறார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 87 வயசில் உங்கள் அப்பாவுக்கு அவருக்கு சொந்தமாக புத்தி இல்லையா? கூட இருக்கவன் தான் கெடுக்கிறானா? இது எதுக்கு? சென்டிமெண்ட்டோட விளையாடுறது. ரெண்டாவது, அதை விட முக்கியமாக வன்னியர் ஓட்டை எடுக்கிறது. ஏன்னா இன்னமும் அந்த சமூகத்தினர் மத்தியில் ராமதாஸுக்கு தான் மரியாதை அதிகம். குலசாமி தான் அவர், உண்மையிலேயே அவர் ஐக்கான், இசன் ஐக்கான். வன்னியர் சமூகத்து மக்கள் மத்தியில் ராமதாஸ் ஒரு குலசாமி தான், சந்தேகம் இல்லை. அந்த இமேஜை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும். தனக்கும் அப்பாக்குமான சண்டையில் அப்பா தன்னை எவ்வளோ வேணால் திட்டலாம், ஆனால் தான் அப்பாவை வந்து திட்டினோன்னா வசை மாறி பொழிந்தோம் என்றால், அவதூறாகவோ ஆபாசமாகவோ அல்லது கடுமையான சொற்களை பேசினோம் என்றால் அது மக்கள் மத்தியில், குறிப்பாக வன்னியர்கள் மத்தியில் எடுபடாது. தன்னுடைய எந்த நியாயங்களும் அப்பாவுக்கு எதிராக பேசினால் எடுபடாது. இட்ஸ் அ சென்டிமெண்டல் இஷ்யூன்ற புரிதல் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது. அதனால தான் ஒரு சேரெல்லாம் போட்டு உட்கார வச்சு நாடகம், அமித்ஷா பாஷையில் சொன்னால் ஜும்லா, இது ஒரு ஜும்லா நாடகத்தை, நல்ல ஒரு நாடகத்தை அன்புமணி அரங்கேற்றி இருக்கிறார். அன்புமணியாக ராமதாஸ் கையறு நிலையில் இருக்காருங்க. 2 பேரும் வந்து மக்களை பற்றி மறந்துட்டாங்களேங்க. 2 பேருக்கும் பொறுப்பு இருந்துன்னா அந்த மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு விளிம்பு நிலை மக்கள் தானாங்க. அவங்க பல இடங்களில் தலித்துகளுக்கு இணையாக வந்து மோசமான ஒரு கண்டிஷனில் தான் வன்னியர்கள் இன்னமும் இருக்காங்க. ஓரளவு வளர்ந்துருக்காங்களே ஒழிய, வளர்ந்துருக்காங்கன்றது உண்மை, நான் மறுக்கல. ராமதாஸோட முயற்சிகள், இடஒதுக்கீடு, காலமாற்றம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி. அந்த சமூகத்தில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1985, 90 காலகட்டத்தில் இருந்ததை விட இன்றைக்கி வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் இளம்பெண்களும் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து படித்து உயர்ந்த இடங்களில் இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்காங்க. உலகம் பூரா இருக்காங்க. நீதிபதிகளாக இருக்காங்க, வழக்கறிஞர்களாக இருக்காங்க, மருத்துவர்களாக இருக்காங்க, தொழிலதிபர்களாக இருக்காங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, இத்தனையும் அரசியல்வாதிகளாக இருக்காங்க. பல கட்சிகள்லையும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பதற்கு ராமதாஸ் காரணம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இது ஒரு ஸ்டேஜ். இந்த பழம்பெருமை பேசி நீ வாழ முடியாது. அடுத்த கட்டத்துக்கு கட்சி போகணும் இல்லை. அப்போ மகன் வந்து ஏதோ வராருன்னா மகன்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்களேன். அடுத்த தலைமுறையிடம் தோற்க முதிய தலைமுறை தயாராக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையிடம் தோற்க தயாராக இருக்க வேண்டும். அவருடைய பிரீசி நீங்க ராஜேந்திர சோழன் அது ரொம்ப நெகட்டிவா ராமதாஸ் பேசுறாருங்க. இந்த தந்தையை தலையில் இருக்கக்கூடாதுன்றது அபத்தமான வாதம். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்றது தான் பழமொழி. தாய் 8 அடினா குட்டி 16 அடின்றது தான் பழமொழி. ரெண்டாவது வந்து வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இயற்கையின் அமைப்பு என்பது அடுத்த தலைமுறை முந்தின தலைமுறையை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னால் ஓடும். அந்த அடிப்படை உண்மை புரியாமல் சுயநலத்தில் பேசுகிறார் ராமதாஸ். அவருடைய எல்லா நியாயங்களும் இன்று அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றன. ஒரு தடவை சொன்னியா அதோட விட்டுட்டு மேலே போயிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் மகனை விமர்சனம் பண்ணுறதும் சபிக்கிறது தான் வேலையா?
ஒட்டு கேட்டாருன்ற, கம்ப்ளைண்ட் கொடுத்தன்ற. சரி, ஒட்டு கேட்டானா அதோட லாஜிக்கல் எண்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். பூச்சி 7 வருஷம் உள்ளே போடுவான்ல, ஜெயிலில் போடுவான். தயாரா? இப்போ வரைக்கும் நீக்கல இல்ல, இப்போ வரைக்கும் நீக்கல இல்ல, இப்போ வரைக்கும் நீ இவ்வளோ பேசிட்டியா? நீ நீக்கல. கூட இருந்த அத்தனை பேரையும் நீக்கிட்டீங்க. நிறுவனரை செயல் தலைவர் ஆன பிறகு நிறுவனரும் தலைவரும் நான் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நிறுவனரையும் தலைவருமான உங்களை செயல் தலைவர் ஒட்டு கேட்டாருங்க. இது பாருங்க, இந்த அப்பா புள்ள கதைலாம் இங்கே வேணாம். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், வெங்காய சோழன்லாம் வேணாம். யதார்த்தமாக பேசுங்க. நிறுவனரும் தலைவரும் நீங்கள், உங்கள் புள்ள செயல் தலைவர். உங்கள் ஆங்கிளில் செயல் தலைவர் நிறுவன தலைவரை ஒட்டு கேட்குறாருன்னா லாஜிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, லீகல் ஆக்ஷன். கட்சியில் சண்டை வந்து எவ்வளோ வேணா போட்டுப்பீங்க, கட்சியில் மற்றவனெல்லாம் நீக்குவீங்க, புள்ளைய நீக்க மாட்டீங்களா? இது அப்பட்டமான குடும்ப அரசு இல்லையா? கேடுகட்ட குடும்ப அரசு இல்லையா? இது ஒரு கட்சியா? நான் கேட்குறேன். ஒரு பக்கம் புள்ள மேலே எல்லா சார்ஜும் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் புள்ள பாசத்தில் புள்ள மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க. ஏன் கரெக்டாக கேட்டீங்க, ஏன் கட்சி விட்டு நீக்கல? அவரும் கூட இருக்க 3-4 ஓநாய்கள் சதிகாரர். அவரு ஏன்னா இவர் புள்ள இல்லை, அவர் நல்ல நாடகம் ஆடுறாரு. இவங்க அப்பா நல்லவரா, கூட இருக்கவங்களாம் கெட்டவனா? என்னங்க காதில் பூ சுத்துறீங்க? 87 வயசுல அவருக்கு வந்து சொந்தமா புத்தி இல்லையா? இவ்வளவு பேட்டிகள், உங்களோட ஆக்டிவா இருக்காரு. இன்னமும் அவர் வந்து தினம் உங்களை வந்து எவ்வளவு தூரம் வசைப்பாட முடியுமோ அவ்வளோ வசைப்படுறாருங்க. 100 டிவிக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு அவரு, தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களை எவ்வளவு தூரம் உங்க எதிரிகள் கூட உங்களை இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணதில்லை. பிரிண்ட், சேட்டலைட், டிஜிட்டல் எல்லாத்துலேயும் கொடுக்குறாரு. நான் தலைமொழிகிட்டேன், பக்கெட்டில் தண்ணி எடுத்து தலைமொழிகிட்டேன்றாரு. இது தனி மனித தாக்குதல். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் அது சொல்லலை. நான் கேட்குறது பொலிட்டிக்கலாக கேட்குறேன். கட்சி ரீதியாக நீ தலை முழுகு, கால் முழுகு, கை முழுகு. அது இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவில் சென்டிமெண்ட்டை சேர்க்குறாரு, சென்டிமெண்ட்டில் பாலிடிக்ஸ் சேர்க்குறாரு. இதில் இந்த பொதுக்குழுவை வச்சு பார்த்தோம்னா, நான் தலைவராயிட்டேன்னு ராமதாஸ் சொல்லியிருந்தார். ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அன்புமணி அதை எடுத்திருக்கிறாருன்னு அவங்க தீர்மானத்தை வச்சு நம்ம பார்க்கணும். ஆமாம், அவர் சொன்னதை நல்லிஃபை பண்ணி அதை எடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ உங்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியவர்களின் மீது என்ன நடவடிக்கை எடுத்த நிறுவனரா? நீங்கள் லீகலாகவும் வீக்கு. சார், என்னைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்களோ, அன்பு ராமதாஸ் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் என்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனாரோ அன்னைக்கே தோத்து போயிட்டார். திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். வெளியில் பார்வைக்கு அது உள்ளுக்குள்ள அது என்ன கருமமோ அது வேற. அந்த அசிங்கத்தை பேச விரும்பல நான். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறது இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷனை தான் நீங்கள் தேடணும். ஜுடிஷியல் சொல்யூஷனை நோக்கி போனீங்கன்னா ஓபிஎஸ் கதை தான் உங்களுக்கு கண்ணு முன்னால். கிளாசிக் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ். ஃபைட் பண்ணாமல், தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்காமல், தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கியிருந்தா, கட்சி கூட வேணாம், ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தா, ஒரு பேரவையை உருவாக்கியிருந்தா, ஒரு சீனை போட்டிருந்தா, ஒரு ஜும்லா, அரசியலில் ஜும்லா முக்கியம் இல்லை. இன்றைக்கி வந்து உங்களை விட்டு விலகி இருக்காது பிஜேபி. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் நீங்கள் கேட்டோன்னா கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட்டு கூட உங்களால் மோடிக்கிட்ட வாங்க முடியல. நீங்கள் எங்கே வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்க போகிறீங்க? அப்போ இதே தான் ராமதாஸுக்கு வயசு ஆயிடுச்சுங்க. அவரால் இனிமேல் அக்ரெசிவாக இப்போ 87 வயசு 2 பேர் பிடிச்சிட்டு தான் வராங்க அவரை. இன்னமும் இந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை சொல்ல மறுக்கிறீங்க. அப்பாவும் மறுக்கிறாரு, பிள்ளையும் மறுக்கிறாரு. நல்லா சேர்ந்து நீங்கள் அந்த மக்களையும் வன்னியர்களையும் ஏமாத்துறீங்க. உங்கள் குடும்பத்தை, உங்கள் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு தான் பிரச்சனையை வந்து குடும்ப பிரச்சனையாக அவர் மாத்துறாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை. குடும்ப பிரச்சனையாக்கி, கட்சி பிரச்சனையாக்கி, அதை கட்சி தாம் பிரச்சனையாக குடும்ப பிரச்சனையாக்கி அதுதான் நல்ல பாயிண்ட். தாம் பிரச்சனையாக குடும்ப பிரச்சனையாக்கி, அப்பாவும் பிள்ளைக்குமான பிரச்சனையை ராமதாஸோட குடும்ப பிரச்சனையாக்கி, ராமதாஸோட குடும்ப பிரச்சனையை பாமக பிரச்சனையாக்கி, பாமக பிரச்சனையை தமிழ்நாட்டு பிரச்சனையாக்கியாச்சு. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான பிரச்சனையை ராமதாஸோட குடும்ப பிரச்சனை, ராமதாஸோட குடும்ப பிரச்சனை பாமகவோட பிரச்சனை, பாமகவோட பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனை. ஏன்னா அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை போய் டிஜிபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என் புள்ள என்ன வேவு பார்த்தா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. புள்ளைய பிடிச்சி உள்ளே போட்டால் சரியா? நீக்கிறதுக்கே மனசு வராதப்ப கைதுக்கு எப்படி வரும்? இவ்வளோ நடந்திருக்கு, புள்ளைய உன்னால் கட்சியை விட்டு நீக்க முடியலையே. அப்போ எதுக்கு இந்த டியூவல் பர்சனாலிட்டி?
இப்போ குருமூர்த்தி வரைக்கும் அனுப்பி இதில் சார்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்த்து அதுலேயும் தோல்வி அடைந்த பிறகு பிஜேபி இனிமேல் அதை எதுவும் முயற்சிகளை கைவிட மாட்டாங்க. ஆனால் அவங்க கையேறு நிலையில் இருக்காங்க. அமித்ஷாவோட சென்னை வருகை தள்ளி போகிறதுக்கு காரணமே தமிழ்நாடு விஷயம், பாமக விஷயம் அவங்களுக்கு பெரிய நெருடலை தான் கொடுத்துருக்கு. ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு காட்டுவதற்கு கூட்டணியே ஜெல்ல அவளை டேக் ஆஃப் ஆகல சார். இதோ இன்னையோட 4 மாதம், இன்னைக்கு ஆகஸ்ட் 11, ஏப்ரல் 11 தான் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஐடிசியில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் எடப்பாடி, இந்த பக்கம் அண்ணாமலை வச்சுக்கிட்டு அமித்ஷா சொன்னார்ல, எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னாரு. 4 மாதம் ஆகுது, ஒரு கட்சி கூட வந்து சேரல, ஒரே ஒரு கட்சி கூட வந்து சேரல. அடுத்து ஒரே பெரிய கட்சினா பாமக, அது சந்தி சிரிக்குது. மற்றது எல்லாம் வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸ். 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க கட்சி, இந்தியாவை 3வது முறையாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கட்சி. இன்னொரு கட்சி தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி, 2வது பெரிய கட்சி. 2 பேரும் சேர்ந்து வழங்கலையே, ஏற்ற முடியலையே. ஸ்டேஜில் அன்புமணியும் ஏற்ற முடியல, ராமதாஸையும் ஏற்ற முடியலையே. இப்போ போகிற போக பார்த்தா 2 பேருமே பிஜேபி பக்கம் போக மாட்டாங்கன்னு தோணுது. அன்புமணி நல்லா எல்லா இண்டிகேஷனையும் பார்த்தா ராமதாஸ் திமுகவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பார் போல இருக்கு. அன்புமணி தனி கடை விரிச்சிடுவார். ஏன்னா அன்புமணி அந்த பொதுக்குழுவில் பேசும்போது சொல்கிறாரு, குறைஞ்சது 40லேருந்து 50 எம்எல்ஏக்கள் நம்ம ஜெயிச்சோம்னா நமக்கு நிச்சயமாக கூட்டணியில் அரசில் இடம் இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. 40-50னா மினிமம் 60-70 சீட்டாச்சும் வாங்கணும். அதை ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு யார் இருக்காங்க? கொடுக்க மாட்டாங்க எல்லாம். இல்லைன்னா அவர் வந்து தனியாகவே நிற்பார். 2016 நின்னார்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி 234 சைபர் ஆச்சுல்ல, அந்த கதை தான். அதை நோக்கி தான் போகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சார் வெளிப்படையாக சொன்னால் உங்களுக்கு இந்த கட்சிகள், எஸ்பெஷலி பாமகவை நான் சொல்கிறேன், என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். தீஸ் ஆர் ஆல் மணி ட்ரிவன் பார்ட்டிஸ். இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்லாம் கிடையாது. இவங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாற்ற இவங்க அரசியல் பண்ணுறாங்க. கட்சி தன் தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் அப்பா புள்ள 2 பேரும் ஏமாத்துறாங்க. அடுத்த எலெக்ஷனில் நம்ம கட்சிக்காரன் ஒரு 10 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து அவனை அனுப்பணுன்ற எண்ணம் அப்பாவுக்கும் இல்லை, பிள்ளைக்கும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தால் இதெல்லாம் செய்வாங்களா? ஆல்ரெடி உங்கள் ஓட் பேங்க் சதிரிட்டு இருக்கு. விஜய் வருகைக்கு பிறகு யுவர் அண்டர் சீரியஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். திருமாவளவன், ராமதாஸ், சீமான், இவங்கெல்லாம் வந்து அண்டர் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டில் இருக்கவங்க. அவங்க என்ன தான் வெளியில் மறுத்தாங்கன்னாலும் அதில் சீமானுக்காவது அந்த நாம் தமிழர் ஓட்டுன்றது வந்து அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் இருக்குது. அது 8%ன்றது 6%, 5% ஆனால் கூட ஹேஸ் சம் ஓட் பேங்க். அவருக்கு அதை பற்றி கவலைப்பட போகிறதும் இல்லை. அவர் வந்து அவரை பற்றினோட விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி சீமான்கிட்ட இருக்குது. நான் தனியாக தான் நிற்பேன், இன்னும் 2 எலெக்ஷனில் எத்தனை எலெக்ஷன் ஆனாலும் எனக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு அடுத்து வரவன் நிற்பான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த 2 பேர் கதை என்ன? விசிகாவும் பாமகவும் கதை என்ன? இந்த 2 பேர் தாங்க மோர் தென் சீமான். இவங்க 2 பேருக்கு தாங்க த்ரெட் அதிகம், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நாள் ஆக விஜய் வந்து திமுக பேசுகிற லாங்குவேஜே பேசுகிறதால சீமானோட ஓட் பேங்க்கு பெரிய அளவில் பாதிக்குமான்ற சந்தேகம் எனக்கு வருது. ஸோ இன்ன தேதிக்கு என்னோட அசஸ்மெண்ட் 8% இருக்கக்கூடிய சீமான் ஓட் பேங்க் பிட்வீன் 5 to 6% வந்து நின்றுடும். சீமான் வில் சமவ் மேனேஜ். ஆனால் இந்த 2 பேருக்கும் வரக்கூடிய லாஸ் வந்து தாங்க முடியாத லாஸ். அடுத்த எலெக்ஷனில் சீமானுக்கு சைபர் ஆனாலும் ஒன்றும் கிடையாது, அது எதிர்பார்க்கப்பட்ட சைபர். பாமகவும் விசிகாவும் சைபர் ஆனால் தாங்க முடியாத சைபர். ஸோ வென் யுவர் பார்ட்டி இஸ் அண்டர் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், நீ ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா? அப்பாக்கும் பிள்ளைக்கும் கட்சி மேலே இப்போயாவது அந்த வன்னியர் குல திலகங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், யோசிக்கக்கூடியவங்கள்ட்ட நான் சொல்கிறது இதுதான். இப்போயாவது இவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கோங்க. இவங்க உங்கள் கட்சிக்கும் துரோகம் பண்ணுறாங்க, உங்கள் சமூகத்துக்கும் துரோகம் பண்ணுறாங்க. ஏங்க இன்னும் 8 மாதத்தில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம ஓட் பேங்க் மொத்தமாக காலி அப்படின்ற புரிதல் அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. எத்தனை வருஷம் அவர் அரசியல் பண்ணுறாரு ராமதாஸ். அன்புமணி 5 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு, 3 டேர்ம் எம்பியாக இருந்திருக்காரு. அவங்களுக்கு தெரியாதா? 2 பேருக்கும் தெரியாதா? அப்போ தெரிஞ்சே தானே அவங்க வந்து கட்சி எக்கடை கட்டு போட்டோம், கட்சி எக்கடை கட்டு போட்டோம், ஜாதி சனம் எக்கடை கட்டு போட்டோம், அந்த முடிவுக்கு தானே 2 பேரும் வந்துட்டாங்க. இனிமேலுமா நீங்கள் நம்புறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களே? இன்னமுமா நீங்கள் ராமதாஸையும் அவர் பிள்ளையும் நம்புறீங்க? என்னங்க அரசியல் இது? யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னால் ஒன்று சேருவான், எல்லாரையும் அரவணைச்சு நம்ம இவனெல்லாம் வெளியில் போனவரெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்துரி, வாடா டே நீ வாடா நீ வாடா நீ வாடா, எலெக்ஷன் வரைக்குமா ஒன்றா இருக்குன்னா தான் சாதாரணமாக செய்வாங்க. சிந்தாமல் சிதறாமல் ஒரு ஓட்டு கூட வெளியில் விடக்கூடாதுன்னு வெளியில் போனவரெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுப்பாங்க. திமுக அப்படி தானே பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு
பார்கெனிங்கான ஒரு பவராக பார்கெனிங்கான ஒரு பவர், இன்னொன்று ஓட்டை அது இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு. ஒன்று பார்கெனிங்கான பவர், சின்ன கட்சினா. பெரிய கட்சினா வந்து சிந்தாமல் சதுராமல் நம்ம அப்படியே உள்ளே இழுத்துக்கணும். எவனையும் 10 வருஷத்துக்கு முன்னால் போனவன், 20 வருஷத்துக்கு முன்னால் தன்னை பச்சையாக திட்டிட்டு போனவனெல்லாம் கலைஞர் உள்ளே கூப்பிட்டு சேர்த்துப்பார். எலெக்ஷன் வருதுன்னா ஸ்டாலின் அப்படி தான் சேர்த்துக்கிறாரு. என்றைக்கும் எவனோ திட்டினான்னு வெளியில் அனுப்பினவங்களாம் உள்ளே பிடிச்சி போட்டுக்கிறது. அப்படி தான் ஒரு, அதாவது அதிகாரம் வேணும், எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு விரும்புகிற ஒரு கட்சி அப்படி இருக்கும். இவங்களுக்கு ஜெயிக்கணும்னு எண்ணம் இல்லை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். ஆகவே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியலுங்க. அது இதை எப்போ பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் சொன்னால் விஜய் ஃபேக்டர் வரும்போது, உங்கள் இருப்புக்கே கொஸ்டின் வந்திருக்கும் போது, உங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் வந்திருக்கும் போது நீங்கள் பண்ணுறீங்க. இது கட்சி அழிவை நோக்கி போதுங்க. இது வந்து ஜட்ஜு கொண்டு ட்ரை பண்ணிட்டாரு. சரி, அவர் ஜட்ஜு பண்ண தப்பு ரைட்டுன்னெலாம் நான் போக விரும்பலை. ஒரு முயற்சி எல்லா மட்டத்திலையும் எடுக்கப்பட்டதில்லை ஒரு அரசியல் கட்சின்ற முறையில். நீங்கள் எதுக்குமே ஒத்து வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஃபினிஷ்ட், பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட். பாப்போம் சார், இது நிஜ யுத்தமா நிழல் யுத்தமா, இது எதை நோக்கி போகுது? இது நிழல் யுத்தம் இல்லைங்க, இது நிஜ யுத்தம். பொலிட்டிக்கல் பேட்டில்னு சொல்லப்படுவது, பொலிட்டிக்கல் பேட்டில்ன்ற போர்வையில் நடக்கக்கூடிய குடும்ப சண்டைன்ற போர்வையில் நடக்கக்கூடிய 2 தனிநபர்களுக்கு இடையிலான வளங்களை பிரித்து கொள்வதில் இருக்கக்கூடிய சண்டை. இது ரொம்ப அருவருப்பான அரசியல். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் இவ்வளவு மோசமான ஒரு அருவருப்பான அரசியலை யாருமே பார்த்ததில்லை. என்னங்க பிரச்சனை நான் கேட்குறேன். 4 மாதமாக அவர் வாரம் ப்ரெஸ் மீட் வச்சு புள்ளைய திட்டுறாரு. ஒட்டு கேட்டார், அதை கேட்டார், இதை கேட்டார், தலைமொழிக்கிட்டேன். ஹைலி பர்சனலைஸ்டு அட்டாக்குங்க ராமதாஸ் பண்ணுறது. நான் ஒரு பெரியவர் பண்ணுறது எல்லாத்தையும் நியாயம்னு சொல்ல மாட்டேன். அவர் வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அவர் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓபிசி லீடர். அவர் இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு சொல்லத்தக்க ஓபிசி லீடர்ஸில் அவர் ஒருத்தர். குறிப்பாக அவர் சார்ந்த கம்யூனிட்டிக்கு வந்து அவரால் நிறைய நன்மைகள் விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் இந்த 4 மாதமாக அவர் பண்ணிட்டு இருக்க அரசியல் ரொம்ப அவலமான அரசியல். அதை சொல்லி இதை நியாயப்படுத்த, அதை சொல்லி கரெக்டாக சொன்னீங்க சார். அதை சொல்லி இதை நியாயப்படுத்த முடியாது. உங்கள் புள்ள சார் அவர், அது எதுக்கு இப்படி சபிக்கணும்? பிள்ளையா இல்லாட்டியுமே நீ சபிக்க முடியாது. பிள்ளையா இருக்கும்போது எதுக்கு சபிக்கிறீங்க? தலைமொழிகிட்டன்றீங்க. ஜோசியக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க எதையோ, என் ஜோசியம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பகுத்தறிவுக்கு பொருந்துற விஷயமா? என்ன பாலிடிக்ஸ் என்ன அதில் சொல்லுங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்குமான பிரச்சனை இல்லை. பாலிடிக்ஸ் என்ன? ஒரு நாள் அது வெடிச்சு வரும் பாருங்க. அதையும் சொல்லுவார். இங்கெங்கே இவ்வளோ வந்தது, அங்கங்கே அவ்வளோ போச்சு, இங்கே எதுவுமே வரலன்னுவார். இதையும் சொல்லுவார். அப்போ இது எல்லாமே அல்டிமேட்லி உங்கள் ஓட் பேங்க் உள்ள நீங்களே கொள்ளியை வச்சுன்னு இருக்கீங்கன்றது அப்பாவுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல. ஃபினிஷ்ட். பாவம் சார், ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கு மறுத்தலுக்கு மிக நன்றி. நன்றி சார். நன்றி சார்.